சென்னை எஸ்பி ஐயாச்சாமி முதலியார் சைதாப்பேட்டை செங்குந்த கைகோளம் முதலியார் வம்சத்திலே பிறந்தவர். எஸ்பி ஐயாச்சாமி முதலியார் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு கட்டட பொறியாளர். இவர் சென்னை பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் படித்திருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளராக பணியாடிட்டு இருந்தார். பின்பு வேலையை அவரே ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா தி மெட்ராஸ் ஹவுஸ் டிசைன் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அது எதுக்குன்னா நகரம் வளர்ச்சி அடைகிறப்ப நகரத்திலிருந்து கொஞ்சம் மக்கள் புறநகருக்கு போறது இருக்கிற டைம்ல அவருடைய பழைய வீடுகளையே நகரத்தில் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதுக்கு இந்த மாடர்னைஸ் பண்ணி முதல்ல அதை தான் ஆரம்பிக்கிறார். இங்கே உள்ள வீடுகளே மாடர்னைஸ் பண்ணி மறுசீரமைப்பு செய்து கொடுக்குறார். அதில் மிகவும் புகழ் பெறார். சென்னையை சுற்றி அவர் கட்டிய கட்டிடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 5-6 விஷயங்களை சொல்கிறேன். வாலஜா சாலையில் உள்ள கர்சன் கட்டிடம், அதே மாதிரி செல்லாராமின் கட்டிடம், அதே மயிலாப்பூரில் இந்து நிரந்தர கட்டிடம், அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள SS வாசன் பங்களா இப்போ இன்னைக்கு இடித்து அதை மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. வாசன் பில்டிங் இவர் கட்டினது. அதே மாதிரி மவுண்ட் சாலையில் உள்ள தி இந்து கட்டிடத்தின் ஒரு பகுதி இவர் கட்டினது. அவரது மகத்தான படைப்புன்னு பார்த்தா பைகாரா பிட்ஸ் சாலையில் உள்ள காந்தி பீக் என்ற 4 மாடி கட்டிடம். அவர் 8000 ஸ்கொயர் ஃபீட்டில் அதை கட்டின ஒரு பெரிய கட்டடம். அது இப்போ பாரதி சாலை, ராயப்பேட்டை ரோட்டில் இருக்கிற பாரதி சாலைன்னு இப்போ மாற்றி அழைக்கப்படுது. இவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு உயரிய சிந்தனை, வெளிப்படைத்தன்மை போன்ற மிக உயரிய பண்புகளுடன் உடைய ஒரு காங்கிரஸ்கராக திகழ்ந்தார். 1935 இவருடைய கட்டத்தில் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் நடைபெற்றது. 2வது மாடியில் தலைவர் ராஜேந்திர பிரசாத்துடைய தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெற்ற போது அவருடைய கட்டடத்தில் 3வது மாடிக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த கட்டிடத்தை அவர் 2 மாதங்களிலே கட்டி முடித்தார். 2 மாதம் கழித்து அதை நம்ம தேசிய காங்கிரஸின் பொன்விழா ஆண்டு தினத்துக்காக திறக்கிறதுக்காக 2 மாதத்தில் கட்டி முடித்தார். அந்த 2 மாதத்தில் கட்டி முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் ஒரு சங்கு வடிவில் செய்து அதில் பிரிக்கப்படாத இந்தியாவின் வரைபடத்தை வரைந்து காந்தியின் மார்புல சிலையை நிறுவி 2 மாதத்தில் அவருடைய நண்பர் ராஜகோபாலாச்சாரியாரை கொண்டு அந்த சிலையை கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். அதற்கு காந்தி பீக், அதாவது காந்தி சிகரம் அப்படிங்கிற ஒரு பெயரை அந்த கட்டடத்துக்கு வச்சார். அதேபோல் 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சென்னை வருகிறார். அவர் சென்னை வரும்போது நம்ம தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்தார். அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு தங்க யாரும் இடம் தரக்கூடாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அப்போது இவருடைய நெருங்கிய நண்பரான புலியூர் ஜமீன் ஜானகிராமன் பிள்ளை அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க, அதாவது அந்த புலியூருங்கிறது இப்போ இருக்க கோடம்பாக்கம், அந்த புலியூர் ஜமீன் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நம்ம சென்னை எஸ்பி ஐயாச்சாமி முதலியார் அவர்கள் நமது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் மத்தியில் வெள்ளி குடை பிடித்து வரவேற்று தன்னுடைய வீட்டில் தங்க வைத்தார். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் காந்திக்கு அவர்கள் தங்குவதற்காகவும் காந்திக்காகவும் பிரத்யேகமாக அந்த கட்டப்பட்ட அறையில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தங்க வைத்தார். அந்த நேரத்தில் அந்த கட்டடத்தில் மின் ஒளிகளால் மிளிரச் செய்தார் ஐயாச்சாமி முதலியார் அவர்கள். அதே போல் அந்த கட்டடத்தில் வாழ்க சுபாஷ் சந்திர போஸ், வாழ்க வங்காள சிங்கம் என்ற பேனர்கள்லாம் வைத்து மிக சிறப்பாக சுபாஷ் சந்திர போஸ் தங்கியிருந்ததை கொண்டாடினார்கள். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சென்னையில் தங்கியிருந்த போது சென்னை, மதுரை போன்ற இடங்களில் சுபாஷ் சந்திர போஸை வைத்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்த போது சென்னையிலே முதல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போ நடைபெற்ற போது அந்த பொதுக்கூட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் தான் எல்லா பொதுக்கூட்டங்களும் வழங்குவாங்க. அப்போ ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் வழங்குறப்ப என்னென்ன மேலே நேதாஜிட்டி அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. இந்து பேப்பர்னு நினைக்கிறேன். அந்த இந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டது என்ற செய்தி வந்தவுடன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அவர் என்னுடைய கூட்டத்தை முடித்து நான் இப்போதே கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப முத்துராமலிங்க தேவர் மதுரையில் உங்களுக்காக பல்வேறு கூட்டங்கள் நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்கிறப்ப ஒரு சில கூட்டங்களை மட்டும் சென்று மதுரையிலே பேசிவிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஊருக்கு திரும்பி விட்டார். இது 1939 நடைபெற்ற சம்பவம். அதே போல் 1940 மீண்டும் ஐயாச்சாமி முதலியாருடைய இந்த காந்தி பீக் கட்டிடத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தங்கினார். அது தங்கும் போது பார்த்தீங்கன்னா முன்னால் தங்கிய போது இருந்த அவருடைய எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அவர் நினைவாக அங்கே இருக்கிறதுக்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறார். அதனால என்னன்னா முத்துராமலிங்க தேவரும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஸ்பி ஐயாச்சாமி முதலியாருக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் உடல்நலம் குறைவாக இருந்தபோது சென்னையில் சிகிச்சை பெற்று வரும்போது 2 மாதங்கள் இவருடைய அந்த 2வது மாடியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று சென்றார்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இங்கே சென்னையில் வந்து இந்த காந்தி பீக் அப்படிங்கிற நம்ம ஐயாச்சாமி முதலியாருடைய வீட்டில் தங்கியிருந்தான்றது கேள்விப்பட்டு 2005 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நேதாஜியோடைய மகள் அனிதா போஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து அவர் வீட்டில் வந்து அவர் தங்கியிருந்த அறையை பார்த்து மனம் நெகிழ்ந்து அவருடைய ஃபோட்டோ அவர் கையெழுத்து போட்டதெல்லாம் பார்த்து அவங்க கொஞ்ச நேரம் இருந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்து சென்றாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த அறையை வந்து வேறு எதற்காகவும் அந்த குடும்பம் பயன்படுத்துவதில்லை. அவர் புகைப்படங்கள்லாம் வைத்து அழகு பார்த்துட்டு வராங்க. அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க புனிதமாக கருதுகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 1997 வந்து சுபாஷ் சந்திர போஸுடைய நூற்றாண்டு விழா, அந்த நூற்றாண்டு விழா காலத்திலிருந்து இன்று வரை வருடம் அவருடைய புகைப்படத்தை வைத்து அங்கே மாலை அணிவித்து மரியாதை செஞ்சுட்டு வராங்க. இந்த கட்டிடம் காலத்திற்கும் நேதாஜி அவர்களுடைய புகழை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை நேதாஜி நினைவு இல்லமாக மாற்ற வேணும்னு சொல்லி நம்ம ஐயாச்சாமி முதலியாருடைய குடும்பத்தார் வந்து நினச்சாங்க. அதை நினைவு இல்லமாக மாற்றலான்னு ஒரு முயற்சிகளை எடுத்தாங்க. அந்த முயற்சி அவர்களுக்கு வந்து கைகூடாமல் போயிடுச்சு.